சிங்க்லா பாஸ் லடாக் போகிறவங்க எல்லாருமே கிராஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு டாப் வியூ பாயிண்ட் 16,700 ஃபீட். அதாவது சென்னையோட ஃபீட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி லெவல்லேருந்து 22 ஃபீட். சிங்க்லா பாஸ் 16,700 ஃபீட். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்னு பாருங்களேன். அண்ட் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இடம் ஜிஸ்பா. இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா we can reach சிங்க்லா பாஸ். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 3ல் இருக்கோம், கரெக்டாக? ஸோ அந்த 9 days ரோட் ட்ரிப் வித் கிளைண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து டே 3ல் இருக்கோம், ஜிஸ்பாவில் இருக்கோம். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ விச் பிளேஸ்? திஸ் ஒன். ஓகே, இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, 2 couples. ஸோ அங்கே தான் இருக்காங்க. நான் டாம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணேன். அண்டு எஸ், இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு சிங்க்லா பாஸ். ஓகே, லடாக்கோட ஒரு பார்டர் இல்லையா அது? ஸோ அந்த பாஸை தாண்டி தான் வி ஹாவ் டு கோ டு லடாக். ஸோ அந்த சிங்க்லா பாஸ்க்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி போக போகிறோம். அண்ட் ஆல்சோ ஜிஸ்பா எங்கே இருக்குன்னு அகைன் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து சென்னை டு டெல்லி, டெல்லி டு சண்டிகர், சண்டிகர் டு மணாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து வெரி டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ ஜிஸ்பா எப்படி ரீச் ஆகணும்னு போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மணாலிலேருந்து ஜிஸ்பா ஒரு 120, 130 ஆர் அரௌண்ட் 100 above கிலோமீட்டர் வரும், சரிங்களா? ஸோ அரௌண்ட் நார்மலாக ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆஃப் பீட் பிளேசஸ், ட்ராவலர்ஸ் மைண்ட் செட் இருக்குது, அடாப்ட் பண்ணிக்க முடியும் எல்லாமே அப்படின்னா அவங்களுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப் பீட் பிளேசஸ் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறோம். நிறைய யார் டைம் கொடுக்குறாங்க, வெரி செலக்டிவ் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வி ஆர் டூயிங். அண்ட் பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட வராங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணணும், கொஞ்சம் இல்லை நல்லாவே பண்ணணும். ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் வி வில் ரொம்ப ஜென்யூனாக வி வில் கன்வே எவ்ரி திங், எப்படி ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணி தான் நாங்கள் வந்து கிளைண்ட்ஸ் எடுப்போம் இந்த மாதிரி ஆஃப் பீட் பிளேஸஸ் கூட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து சிங்க்லா பாஸ் போகிறோம். அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் ட்ரிப். டே 3 இன்றைக்கி சிங்க்லா பாஸ் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு ஜிஸ்பாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு சுராஜ்தால் லேக், அதை முடிச்சுட்டு டேரெக்டாக கசோல் போகிறோம். இதுதான் பிளானு. ஸோ இப்போது சிங்க்லா பாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சஞ்சுபாய் ரெடி ஆகிட்டார், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். எனக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருக்காரு கேட்காமலே. ஸோ இங்கே தான் நான் உட்காருவேன். போகிறோம், ஃபன் பண்ணுறோம். ஓ, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, எல்லாருமே காரில் உட்காந்துட்டாங்க. நம்ம வந்து கிளம்புறோங்க, சரியா?
இப்போ வந்து நம்ம சிங்க்லா பாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒரு சின்ன அங்கே லேண்ட்ஸ்லைடு இருக்கிறனால அங்கே கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. தர்ச்சா பாஸ் தாண்டி தர்ச்சா பாஸ் தாண்டி தான் வி ஷுட் கோ டு சிங்க்லா பாஸ். ஸோ சிங்க்லா பாஸ் இஸ் அமேசிங் பிளேஸ், ஒன் ஆஃப் த டாப் ஹியர். இங்கே நீங்கள் ஜிஸ்பா வரீங்கன்னா யூ கேன் ட்ரைவ் டு சிங்க்லா பாஸ். ஸோ அது சரியானதுக்கப்புறம் வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல் குட் தேர். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. அடவன் ரீச் ஆயாச்சுங்க சிங்க்லா டாப். சஞ்சு பாய், தேங்க்யூ பாய் ஃபார் த சேவ் ரைட். ஸோ அதுதான் சிங்க்லா டாப். இங்கே ஆக்சுவலாக பேசிக்காக க்ரௌடு எப்போதுமே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடம் தான். பட் இப்போது கிடையாது. ஸோ எஸ், அருமையான இடம் சிங்க்லா பாஸ். இதை நீங்கள் தாண்டி தான் நீங்கள் வந்து லே போகணும். ஸோ அமேசிங், peaceful, no one is here, so very few people. பேசிக்காக இங்கே நிறைய கார்ஸ் நிற்கும், நிறைய பேர் இருப்பாங்க. பட் வந்து இப்போ எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியான பைக்கர்ஸ் தான் இருக்காங்க. From Pune you are riding? No, not from Pune. We hired this bike from Leh. Okay. Actually last year we covered on our own bike. ठीक है. So Delhi to Leh you went through flight? By air, yeah. I have completed Ladakh last year. I am living in Himachal for more than 600 days. ஸோ இங்கே பாருங்களேன், ரோடெலாம் வளர்ந்து கிடக்கு. இன்னும் கொஞ்சம் போனால் வெடிச்சு விழுந்துடும். இது மாதிரி தான் ரோடு வெடிக்கும், வெடிச்சு கீழே சரிஞ்சு போகிறது தான், அதான் லேண்ட்ஸ்லைட். ஸோ மணாலியில் இப்படி தான் பல ரோடு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, ஃபுல்லாக உடஞ்சி பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ சிங்க்லா பாஸ் ரீச் ஆயாச்சு இல்லையா? அங்கே தான் உட்காந்துருக்கேன் நான். பக்கத்துலேயே ஒரு அழகான லேக். எஸ், அமேசிங் பிளேஸ். பேசிக்காக நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணணுன்னா யூ நீட் எ டைம் கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ஆல்டிடியூடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். 2-3 days உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா யூ கேன் கம் ஹியர் சிங்க்லா டாப். சிங்கிளாண்டா டீல் பண்ணுறாரு இவர். பஞ்சர் ஆகி விட்டது, ரெடி பண்ணிகிட்ருக்காரு சஞ்சு. எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்காருப்பா. இது மட்டும் இல்லைங்க, நடுவில் ஒரு பெரிய டிராஃபிக்கே கிளியர் பண்ணி கொடுத்தாரு நம்ம டிரைவர். வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சு பை. இட்ஸ் பிளாஸ்ட் ரைட்? Blast. हाँ நண்பர்களே, இங்கே இருக்கு பாருங்க ஹெலிபேட். குட்டி குட்டி கார்ஸ்லாம் போதில்ல.
ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம இப்போ போகணும். பஞ்சர் ஒட்டியாச்சு. ஆக்சுவலி பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகல, வெடிச்சிருச்சு டயர். ஸோ சஞ்சு பாய் மாற்றிட்டாரு. கொஞ்சம் ஏர் ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் ஃபார் த லஞ்ச் இன் தர்ச்சா. ஸோ டயர் ரெடி பண்ணியாச்சு, போட்டாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஆஃப் ஏர் தான் இருக்குது, பட் மேனேஜ் பண்ணி போய் நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஆன்கோயிங் ஜேர்னி தான். கைஸ், லஞ்சுக்கான ஸ்டாப்பு. ஸோ தர்ச்சா பாஸ் பிரிட்ஜுக்கு முன்னாடி, அதாவது ஜிஸ்பாலேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி. சுங்க்லா பாஸ்லேருந்து வந்தீங்கன்னா அங்கே என்ட்ரி, அதான் என்ட்ரி. ஜிஸ்பாவில் வந்தால் இதான் என்ட்ரி. ஸோ ஜிஸ்பா வழியாக வரப்போ இந்த என்ட்ரி கிட்ட ஒரு கடை இருக்குங்க. ஸோ வி ஹவ் ட்ரைடு மோமோஸ், இட்ஸ் ரியலி குட். ஸோ எஸ், திஸ் இஸ் எப்படி மேம் இருக்கு? படியா. ஸோ சஞ்சு பாய் கேம் விளாண்டுட்டுருக்காரு. இது கெட்டிங் போரிங் அவர் ரைடிங் கார்ஸ். சே ஹாய் பாய். பிஸி. சாப்பிட்டு விட்டோம். இதெல்லாம் அதிகமாக குடிக்கக்கூடாது, பட்டு நல்லா டீஹைட்ரேட் ரொம்ப ஆகுதுல்ல, அதனால தான் எப்போயாவது. ஓகே, ஸோ இந்த கடையில் இங்கே சாப்பிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, பரவாயில்ல. மோமோஸ் நல்லா இருந்தது, ரைஸ் ஓகே. இங்கே தான் நம்ம டேஸ்ட்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, பட் சில கடையில் நல்லா செஞ்சுருவாங்க. லோக்கல் கடையாக இருந்தாலும் போகிற வழியில் எங்கே சில இடங்களில் கிடைக்கும், அது நம்ம லக்கு தான் இல்லையா. பட் இங்கே மோமோஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், மோட்டர் மோமோஸ். ஸோ இப்போ போய் நம்ம காருக்கு பின்ன பேக் வீட்டில் காற்றடிக்கணும். அடிச்சுட்டு ஜிஸ்பா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரெஸ்ட் வந்து ஈவினிங் ஒரு ஸ்டார் கீசிங் கிளைண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு, ஸோ அதோட அந்த நாள் வந்து முடியும். இன்றைக்கி பெரிய டாஸ்க்கு சிங்குலா பாஸ் முடித்தது. ஜிஸ்பா வந்தாச்சு, ஜிஸ்பா ரீச் ஆகிட்டோம். ஜிஸ்பாவில் தான் நமக்கு மெக்கானிக் ஷாப்பு. ஸோ இந்த சைடு எதுவுமே கிடையாதுங்க. சிங்குலா டாப்புலேருந்து ஜிஸ்பா வந்து தான் ஆகணும். லாஸ்ட் டைம் இதே இடத்துல தான் என்னோடய பைக் ரிப்பேர் ஆச்சு, ரெண்டுக்கு எடுத்து அந்த பைக்கு. அது பெரிய கதை. அது அப்புறம் அந்த ஒரு பைக்கை இதே வழியில் ஒரு ஜீப்பை வச்சு அரேஞ்ச் பண்ணி மணாலிக்கு எடுத்துகிட்டு போனோம். மறக்க முடியாத துயரமான சம்பவம்.